Hi friends, welcome back to Tamil Amazing Facts. சவுதி அரேபியா மாதிரியான இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல தப்பு செஞ்சா தண்டனைகள் பயங்கர கொடுமையா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையா இருந்தாதான் குற்றங்கள் குறையும்னு நாம எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே நடைமுறையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல அந்த நாட்டுல கொடுக்கப்படுற சில கடுமையான தண்டனைகள் பத்தி தான் பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆம்பியூட்டேஷன் இஸ்லாத்தோட ஷரியா சட்டப்படி ஒருத்தங்க திருடினதா குற்றம் சாட்டி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா குற்றவாளியோட கையை வெட்டிடுவாங்க. இந்த சட்டத்தை பல இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல இப்போ வரைக்கும் நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் திருடி மாட்டிக்கிட்டா அவங்களோட ஒரு கையை மட்டும் வெட்டுவாங்க. இதைத்தான் இங்கிலீஷ்ல ஆம்பியூட்டேஷன் சொல்றாங்க. ஒரு கை போனதுக்கு அப்புறமும் அதை பத்திலாம் கவலைப்படாம இன்னும் திருப்பி செஞ்சுட்டே இருந்தா அவங்களுக்கு கிராஸ் ஆம்பியூட்டேஷன் தண்டனை கொடுப்பாங்க. அதாவது வேற ஒண்ணு இல்ல, அவங்களோட ரைட் கையை வெட்டினாங்கன்னா லெஃப்ட் காலை வெட்டுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற உருவ வெட்டுறது தான் இந்த கிராஸ் ஆம்பியூட்டேஷன். மற்ற தண்டனை மாதிரியே இதுக்கும் ஏகப்பட்ட விமர்சனமும் வச்சாங்க, ஏகப்பட்ட போராட்டமும் நடந்துச்சு. அதனால படிப்படியா இந்த தண்டனையும் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஸ்டோனிங் விபச்சாரம் செய்யறவங்களை கல்லால் அடிச்சு கொன்றது ஆதி காலத்துல இருந்தே இந்த ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இது சவுதி அரேபியா மட்டும் இல்ல, இதே மாதிரி சுத்தி இருக்க பல இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல இப்பவும் இந்த மாதிரி கல்லால் அடிச்சு கொல்ற தண்டனை இருந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தா அதிக அளவு விமர்சனங்களும் போராட்டங்களும் இந்த தண்டனைக்கு தான் இருக்கு. அதுக்கு காரணம் மெயினா இதுல பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. பொதுவா உடல் உறவு அப்படின்றது ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது விபச்சாரம் பண்றதுக்காக பெண்ணுக்கு மட்டும் அதிகமான தண்டனை கொடுத்தா அது தப்பு இல்ல. தண்டனை கொடுத்தா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான தண்டனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அதுல சம்பந்தப்பட்ட பெண்ணை மட்டும் கல்லால் அடிச்சு கொல்றதும் சம்பந்தப்பட்ட ஆணுக்கு வெறும் 100 சவுக்கடி கொடுக்கறது எந்த வகையில நியாயம்? இப்படி செய்யறது ரொம்ப தப்பான விஷயம் தானே. இதனாலதான் எல்லாரும் இந்த தண்டனைய பயங்கரமா விமர்சனம் செஞ்சாங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான தண்டனை ரொம்ப ரேர் தான். ஆனா இந்த மாதிரியான சில விமர்சனங்களுக்கு அப்புறம் இந்த தண்டனை இன்னும் பயங்கர ரேரா மாறிடுச்சு. விச் கிராஃப்ட் அண்ட் சார்சரி மத நம்பிக்கை அதிகமா இருக்கிற சவுதி அரேபியா மாதிரியான இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல பிளாக் மேஜிக் பண்றது, சூனியம் வைக்கிறது இது எல்லாத்தையுமே பெரிய அஃபென்ஸா பாக்குறாங்க. இப்போ வரைக்கும் இதற்கான தண்டனைக்கு தெளிவான விளக்கம் எதுவுமே இல்ல. ஆனா இந்த மாதிரியான குற்றங்கள் செஞ்சு மரண தண்டனை வாங்கினவங்களோட லிஸ்ட் நிறையவே இருக்கு. எதிர்காலத்தை கணிக்கிறது, தாயத்து பண்றது, மந்திரம் சொல்றது எல்லாமே இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்டது. அவ்வளோ ஏன் நம்ம ஊர்லயே தர்காவுக்கு போய் தாயத்து கட்டுறது, அங்க போய் அவங்கள கும்பிடுறது எல்லாமே தடை செய்யப்பட்டது. ஆனா இதெல்லாம் ஒரு பிசினஸாவே நம்ம ஊர்ல இதெல்லாம் மாறிடுச்சு. இந்த மாதிரியான குற்றங்கள் செஞ்சா குற்றத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனைகளும் சவுதியில இருக்கு. ஹோமோசெக்சுவல் அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஹோமோசெக்சுவலுக்கு இப்போ வரைக்கும் கடுமையான தண்டனைகள் இருக்கு. ஒருத்தங்க ஹோமோசெக்சுவல் பண்ணி மாட்டினாங்கன்னா குற்றத்தோட சீரியஸ்னஸ் பொறுத்து அவங்களுக்கு சிறை தண்டனை, சவுக்கடி, ஏன் மரண தண்டனை வரைக்கும் தருவாங்க. ஷரியா சட்டப்படி ஹோமோசெக்சுவல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்செயல். அதனால இந்த மாதிரி செஞ்சு மாட்டினா கண்டிப்பா இங்க தண்டனை கொடுமையா தான் இருக்கும். அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லயே இப்பதான் இதெல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது சவுதி அரேபியால இவங்க எல்லாம் இதை கொண்டு வரதுக்கு கண்டிப்பா பல வருஷம் ஆகும். பிளாஸ்பெமி அப்படின்றது சவுதி அரேபியால மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படுது. இது வேற எதுவும் இல்ல, கடவுளையோ இஸ்லாமியர்களோட இறை தூதரான முகமது நபியையோ இழிவுபடுத்துற விதமா பேசுறது, எழுதுறது, இல்ல உருவத்தை வச்சு கேலி பண்றதோ இது மாதிரி சம்பவங்கள் செஞ்சா மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி எவனாவது ஒருத்தன் சிக்குனா செத்தான். அவங்களுக்கு சவுக்கடி தண்டனை, நீண்ட நாள் சிறை தண்டனை, ஏன் மரண தண்டனை வரைக்கும் எது வேணா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு பல பேர் சொன்னாலும் ஒரு மதத்தை இழிவுபடுத்துறது தப்பான விஷயம் தானே. அது எந்த மதமா வேணா இருக்கட்டும், எல்லா மதமும் ஒண்ணுதான். முதல்ல மனுஷங்களை பார்த்தாலே போதும். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனைனா குற்றவாளியோட தலையை வெட்டி தான் நிறைவேற்றுவாங்க. இந்த தண்டனைய கொலை செய்யறவங்க, ரேப் பண்றவங்க அண்ட் ட்ரக்ஸ் கடத்துறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மரண தண்டனையை கொடுக்குறாங்க. அதுவும் இவங்க கொடுக்குற இந்த தலை வெட்டுற தண்டனை பப்ளிக்கா நடக்கும். பப்ளிக் முன்னாடி அவங்களோட தலையை வெட்டும் போதுதான் அதை பாக்குறவங்க இனிமே இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்றதுக்காகத்தான் இத பப்ளிக்ல கொடுக்குறாங்க. இந்த ப்ரொசீஜர் ரொம்ப வேகமா நடக்கும். அதாவது ஒரே வெட்ல தலை
தலைய துண்டாக்கிடுவாங்க. சவுக்கடிக்கு எப்படி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த தண்டனைக்கும் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கு. ஏன்னா இந்த தண்டனை எல்லாம் ஓகே தான், ஆனா இத பப்ளிக்ல கொடுக்கும்போது பப்ளிக்க மிரட்டுற மாதிரி தான் இருக்குன்னு பல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதுக்கு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2022ல இந்த மாதிரி தப்பு செஞ்ச 81 பேரை ஒரே நாள்ல தலை வெட்டி கொன்னிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட விமர்சனங்களை கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால வருஷம் போக போக இந்த தண்டனையோட எண்ணிக்கை எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அது காரணம் அந்த கவர்மெண்ட் சவுதியை எல்லாரும் வாழ்ற சேஃபஸ்ட் நாடா மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பல பேர் இப்போ சவுதியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கார்பரல் பனிஷ்மெண்ட். பல 100 வருஷமா சவுதி அரேபியா மாதிரியான இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல ஒருத்தரோட உடம்ப கஷ்டப்படுத்துற தண்டனைகளை கொடுத்துட்டு வராங்க. அதுல முக்கியமான ஒன்று தான் சாட்டையால அடிக்கிற தண்டனை. இந்த தண்டனையை ஒழுக்கமில்லாத செயல்கள் செய்யறவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் இது பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் தான் நிறைவேற்றுவாங்க. இந்த மாதிரி பப்ளிக்கா பனிஷ் பண்ணா அதை பாக்குறவங்க அந்த தப்பை செய்ய பயப்படுவாங்க. இதனால குற்றங்கள் குறையும்னு நம்புனாங்க. அதே மாதிரி குற்றங்களும் குறைஞ்சுது. இதனால பப்ளிக்ல தண்டனை தரத ஒரு வழக்கமாவே வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி என்ன தப்பு செஞ்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சவுக்கடியோட எண்ணிக்கையும் மாறும். மினிமம் 100 to மேக்ஸிமம் 2000 வரைக்கும் இருக்கலாம். இந்த அடி பிசிக்கலி அண்ட் மென்டலி ரெண்டையும் பாதிக்கும். ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் இந்த தண்டனையை சவுதியில 2020ல நிறுத்திட்டாங்க. பட் இன்னும் சில இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல இந்த தண்டனை நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. அபாஸ்டசி. ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அந்த மதத்து மேல இருக்க நம்பிக்கையை இழந்து அந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போறதும் இல்ல எந்த மதத்துக்கும் போகாம இருக்கிறதும் தான் அபாஸ்டசின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி பண்றவங்கள அபாஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுதி அரேபியா மாதிரியான இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரியான அபாஸ்டசி பண்றது பெரிய குற்றமா பார்க்கப்படுது. இந்த மாதிரி பண்றவங்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு தனி நபர் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணணுன்றதோ இல்ல ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதோ அவரவரோட தனிப்பட்ட விஷயம். இது எல்லாமே அவரவரோட தனிப்பட்ட உரிமை. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னு பல பேர் இதுக்கு விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான விஷயத்த கவர்மெண்ட் கண்டுக்கவே மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் அபாஸ்டசிக்கு அங்க தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்னதான் நிறைய பேர் அதுக்கு போராட்டம் பண்ணாலும் கவர்மெண்ட் இந்த விஷயத்துல மட்டும் அவங்களோட பிடிய தளர விடுறதா இல்லை. இப்போ நம்ம பார்த்ததுல எந்த மாதிரியான தண்டனை நம்ம நாட்டில் செய்யற குற்றங்களுக்கு கொடுக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்போ மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுவாங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்.